ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அங்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கன்னியாகுமரி டூரிஸ்ட் ஸ்பாட்டான வட்டக்கோட்டைக்கு தான் நம்ம போயிருக்கோம். ஸோ அந்த வட்டக்கோட்டையில் உள்ள என்ன இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வட்டக்கோட்டை எதுக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரி ப்ளஸ் நான் வட்டக்கோட்டையை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு 25 ரூபா. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் 4 பேர். இனி நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோட்டை அந்த வட்ட வடிவத்தில் இருக்கிறதுனால அந்த வட்டக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெற்றதாக சொல்கிறாங்க. இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஃபோர்ட்டு தான் இது. என்ட்ரன்ஸ் பாருங்கள். உள்ளே ஃபுல்லாக சுற்றிலும் ஃபுல்லாக வேப்ப மரம் தான் இருக்குது. இந்த வட்டக்கோட்டை கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த வட்டக்கோட்டை திருவாங்கூர் அரசின் கரை ஓரங்களில் கண்காணிக்கவும் கடல் வழியாக அந்நியர்கள் படையெடுப்புகளில் இருந்து நாட்டை பாதுகாக்கும் நோக்கத்துடன் படை வீடுகளுடன் இந்த கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதிரிகளை வீழ்த்துவதற்காக 3.5 ஏக்கர் நிலத்தில் 25 மீட்டர் உயரத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டுள்ளது. இந்த கோட்டையானது கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபர்தராக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வெளிநாட்டுக்காரங்க அந்நியர்கள் நம்ம நாட்டை பழங்காலத்தில் நிறைய முறையில் தாக்கியிருக்காங்க. அப்போ அவங்க தாக்குதல் நடத்தும் போது அவங்கள எதிர்த்து தாக்குதல் நடத்துறதுக்காகவும் நம்ம சேஃப்டியாக நம்ம இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் இதோட நோக்கம். இந்த கோட்டை எதுக்கு வந்தது அப்படிங்கிறது. அது இல்லாமல் இதில் இன்னும் டீட்டெயில்டாக இங்கே என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு ப்ரீஃபாக ஸ்டோரிஸ் இருக்கும். பட் நான் வளவலாக சும்மா கதை பேச விரும்பலை. ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த கோட்டை எதுக்கு வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். உள்ளே போய் மேலே ஏறி எல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னடா ஒன்றுமே இல்லை, அழகாக இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்களும் கன்னியாகுமரி போகும்போது கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த நேச்சரோட அழகை உங்களால் ரசிக்க முடியும். அந்த இயற்கையான காற்றையும் சுவாசிக்க முடியும். ரொம்ப ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த கோட்டைக்கு மேலே இருந்து நம்ம பார்த்தோன்னா கீழே நமக்கு கடல் தெரியும். நம்ம கடலை பார்க்கலாம். அப்புறமா சுற்றி ஃபுல்லாமே இந்த கோட்டை ஃபுல்லாமே வேப்ப மரத்தால் சூழப்பட்டிருக்குது. அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. கடல் அலை சூப்பராக மோதிட்டுருக்குது. அப்புறம் நம்ம இந்த கடலை நல்லா கவனமாக பார்த்தோன்னா அதில் 3 கலரில் மணல் பிரிஞ்சிருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் கடல் தண்ணி பட்டு போகிற இடம் ஒயிட் கலர்லேயும், அதுக்கு அடுத்த இடம் பிளாக் கலர்லேயும், அதுக்கு அடுத்த இடம் ரெட் கலர்லேயும் அந்த சாயில் இருக்குது. அது இதுலேருந்து ஏதோ ஒரு பக்கம் வியூவிலேருந்து பார்க்கும்போது அதை பார்க்க முடிஞ்சிச்சு. பனைமரம் இருக்குது. இது போர்ட்டுக்கு வெளியே தான் இருக்குது பனைமரம். உள்ளே ஃபுல்லாகவுமே வேப்ப மரம் இருக்குது. வேறு இன்னும் ஏதோ ஒரு மரம் இருந்துச்சு. அப்புறம் இப்போ நிறைய ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புல் தரை இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்திருக்காங்க. வேப்ப மரத்தை கூட அது ஒரு அழகு செடி மரம் மட்டும் அதை அழகாக கட் பண்ணி சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஏக்கரில் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் குளம் இருக்குது. இந்த போர்லாம் நடக்கும்போது அந்த தண்ணி இதுலேருந்து தான் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க.
வேப்ப மரம் வந்து நம்ம வந்து இந்த டூர் விலாகில் வந்து உவரியில் வந்து பார்க்கும்போது எல்லா வேப்ப மரத்துலேயும் பூவாக இருந்துச்சு. இங்கே வந்து எல்லா வேப்ப மரத்துலேயும் காயாக இருக்குது. அந்த ஸ்டேஜ் வைஸ் வித்தியாசமாக இல்லை என்னன்னு தெரில. ஏன்னா நான் நினச்சேன் எல்லாம் ஒரே சீசனில் தான் பூக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. இந்த வேப்ப மரத்தை பாருங்கள். என்ன சொல்கிறது, அது ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்குது பார்க்குற தூரத்துலேருந்து பார்க்குற வியூவுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றி நம்ம வந்து எந்த பக்கம் இருந்து பார்த்தாலுமே நமக்கு வந்து இந்த கடலை பார்க்கலாம். மேலே போர்ட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாமே இந்த கருங்கல்லால் வந்து கட்டப்பட்டது தான். பழங்காலத்தில் உள்ள எந்த ஒரு கோயிலாக இருக்கட்டும், எந்த ஒரு பில்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து கருங்கல்லால் கட்டப்பட்டதாக தான் இருக்கும். இதை பாருங்கள், இந்த வேப்ப மரமும் கரெக்டாக அதை வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. குளத்துல வந்து தண்ணி இருக்குது, ரொம்ப நிறைய இல்லை. இது வந்து நம்ம இன்னொரு பக்கமாக ஏறி இன்னொரு பக்கமாக இறங்க முடியாது. ஒரு பக்கமாக ஏறி சுற்றி பார்த்துட்டு திருப்பியும் போன வழியோடையே திரும்ப வந்து தான் இந்த வழியாக இறங்க முடியும். இந்த மாதிரி பிளேஸுமே 2 பக்கம் இருக்குது. இதில் வந்து மரம் எதுவுமே இல்லை. இன்னொரு இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து மரமாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் மண் கலர் வித்தியாசம். கடல் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த எண்டுக்கு வந்து போயாச்சு. புல் தர கரெக்டாக வச்சு அதில் வந்து கரெக்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் நடப்பாதையெல்லாம் போட்டு செமையாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி பக்காவாக எடுத்திருக்காங்க. நான் அந்த வேப்ப மரத்தில் வந்து எல்லா பக்கமும் காயாகவே இருந்து அதை தான் பார்த்துட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே நிறைய வேப்ப மரம் வந்து பெரிய மரமாக இருக்கும், சின்ன மரமாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி தான் கடல் தெரியும் இந்த ஏரியாவிலேருந்து. இங்கேயே பார்த்தாச்சு. நம்ம வந்து அப்படியே திருப்பி வந்த வழியாக நடந்து கிளம்ப வேண்டியது தான். காக்காவும் சுற்றி பார்க்க வந்திருக்குது. காக்கா இங்கே உள்ள காக்காயாக தான் இருக்கும். நம்ம தான் சுற்றி பார்க்க வந்தது.
ஒரு வழியாக அங்கோடி வந்த வழியாக வந்து திருப்பி வந்து நம்ம கீழே இறங்கியாச்சு. ப்ளே கிரவுண்டு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இந்த வட்டக்கோட்டை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் போயிருக்கீங்களா போகலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போனவங்க போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், போகாதவங்க இன்னும் போகலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போகாதவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ்னால் நிறைய ஃபேமிலியாட்டு டூர் மாதிரி அப்படி வந்திருந்தாங்க. உள்ளே ஃபுல்லாகவுமே ஆட்களாக தான் இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இது வந்து அங்கே என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம போகும்போது படித்து பார்க்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நம்ம வரும்போது பார்க்குறோம். பாதுகாக்கப்பட்டு வரும் நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா அத்தி செடியில் வந்து நிறைய வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெரைட்டியான அத்தி செடி தான். ஃபஸ்ட்டு எனக்கு கண்டுபிடிக்க தெரியலை. அதுக்கப்புறம் தான் மேலே பார்க்கும்போது அத்தி காய் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழமாட்டும் இருக்குது, காயாகவும் இருக்குது. ஒரு 3-4 கலரில் இருக்குது அத்திப்பழம். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. பாருங்கள், நான் கீழே இருந்து ஒரு அத்திப்பழத்தை கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன். அத்திப்பழம் தான் கன்ஃபார்மாக. டாடா, பை.